அந்த ஊரின் பெயர் அழகாபுரி. பெயருக்கு ஏற்றது போலவே அந்த ஊர் அழகானதுதான். அந்த ஊரில் வாழ்ந்து வந்த இளைஞனான அழகப்பன் சோதனை மேல் சோதனைகளை சந்தித்து வந்தான். குணத்தில் அவன் ரொம்ப நல்லவன். நிறைய பேருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவன். தன்னால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்து வரக்கூடியவன். இப்படிப்பட்டவனுக்கு அவன் குணத்துக்கு நேரெதிராக மனைவி அமைந்து விட்டாள். வீட்டுக்கு வந்தாலே அழகப்பனுக்கு அர்ச்சனைதான். ஒரு சிறிய விஷயத்தை கூட ஊதி பெரிதாக்கி விடுவாள் அவனது மனைவி. சோகங்களால் துவண்டு போகும் போதெல்லாம் அவன் நம்பி வரும் ஒரே இடம் அங்குள்ள சிவன் கோவில்தான். இறைவா, நான் என்ன பாவம் செய்தேன்? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று கதறி அழுவான். அழகப்பன் வாழ்ந்த ஊரில் மூர்த்தி என்கிற இளைஞனும் வாழ்ந்து வந்தான். அழகப்பனின் பள்ளி பருவ காலத்து நண்பன்தான். ஆனால் இப்போது கிடையாது. ஏழையும் பணக்காரனும் ஒரே பெஞ்சில் அமர முடியாது அல்லவா? அது போலத்தான் நல்லவனான அழகப்பனுக்கு அப்படியே நேர்மாறானவன் இந்த மூர்த்தி. இவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். ஊரையே இரண்டாக்கி அதில் ஆதாயம் தேடிக்கொள்பவன். ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடிகட்டி பறந்தான். அடுத்தவர் நிலத்தை ஆட்டையை போடுவது இவனுக்கு கைவந்த கலை. அதனால் மாளிகை போன்ற ஆடம்பர வீட்டில் வாழ்ந்து வந்தான். ஊரையே உலையில் அடித்து போடுபவனுக்கு தெய்வ கடாட்சம் நிறைந்த பெண் மனைவியாக வாய்த்திருந்தாள். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மூர்த்திக்கு கோவில் கோவிலாக போகக்கூடிய அழகான குணவதி மனைவியானது கலிகாலத்தின் கோலம் என்றுதான் சொல்ல வேண்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு அழகப்பனும் மூர்த்தியும் ஒரு இடத்தில் சந்தித்துக் கொண்டார்கள். என்னடா அழகப்பா, அப்படியேதான் இருக்கா போல என்று அழகப்பனை கிண்டல் செய்தான் மூர்த்தி. உன்னை மாதிரியான சந்தோஷ வாழ்க்கை எனக்கு அமையவில்லை என்றாலும் அந்த சொர்க்கத்திலாவது நிம்மதியாய் இருப்பேன், அது எனக்கு போதும் என்றான் அழகப்பன். மூர்த்தி விடவில்லை. இங்கே அந்த கடவுளே கிடையாது, நீ சொர்க்கம் வரைக்கும் போயிட்ட. கல்லான கடவுளையும் இல்லாத சொர்க்கத்தையும் தேடுற நீதான் இந்த உலகத்தில் வாழ தெரியாத முட்டாள். திருடுறது கூட ஒரு வகை கலைதான் என்றான் மூர்த்தி. இதை கேட்ட அழகப்பன் கோபத்தில் பொங்கி எழுந்தான். நீ திருடி திங்கலாம், நான் மானஸ்தன். எனக்கு அந்த இறைவன் படியளப்பான். இன்னைக்கு நான் நல்லா இல்லாம போகலாம், என் வாழ்க்கை எப்போதும் இப்படியே இருந்து விடாது. ஆனா இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கிற உன்னை அந்த கடவுள் நிச்சயம் தண்டிப்பார். எனக்கும் ஒரு காலம் வரும், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த கடவுளை உன்னை தண்டிப்பார் என்றான் அழகப்பன். ஆனால் மூர்த்தி பொங்கி எழவில்லை. சரி, உன் கடவுள் ஒரு வாரத்துக்குள்ள என்னை தண்டிக்கவில்லை என்றால் நீ வணங்கக்கூடிய கடவுள் வெறும் கல்தான் என்று ஒப்புக்கொள்வாயா என்று திருப்பி கேட்டான். கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்ட அழகப்பன், நான் வணங்கும் கடவுள் உன்னை நிச்சயம் தண்டிப்பார், உனக்கு நல்ல பாடம் கற்பிப்பார். அது ஒரு வாரத்துக்குள் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் என்ற மூர்த்தியை சபித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். நேராக அங்குள்ள சிவன் கோயிலுக்கு சென்றான். இறைவா, ஒருத்தன் நீ வெறும் கல்தான் என்கிறான். ஆனால் அவன்தான் இங்கே செல்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் நல்ல மனைவியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என் நிலைமை உனக்கே தெரியும். கெட்டவனுக்கு நல்ல மனைவியை கொடுக்க தெரிந்த உனக்கு, நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய எனக்கு அப்படி ஒரு மனைவியை அமைத்து தரவில்லையே என்று கண்ணீர் விட்டான். ஆனாலும் நீ என்னை கைவிட மாட்டாய் என்று நம்புகிறேன். கெட்டவனுக்கு அந்த ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனால் கடைசியில் கைவிட்டு விடுவான். நல்லவர்களை ரொம்பவும் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்கேன். கடவுளே இல்லைன்னு சொல்லி திருட்டுத்தனத்தை மட்டுமே முதலீடாக வைத்து தொழில் செய்து வரும் மூர்த்தியை நீ தண்டிக்க வேண்டும். இன்னும் ஒரு வாரத்துக்குள் அவனை நீ தண்டிப்பாய் என்று அவனிடமே சவால் விட்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை நீ அவனை தண்டிக்கவில்லை என்றால் உன்னை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இந்த பிள்ளை இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டேன். தெய்வத்திடம் வழக்கத்திற்கு மாறாக புலம்பிவிட்டு வீட்டுக்கு சென்றான் அழகப்பன். நாட்கள் நகர்ந்தன. மூர்த்தியிடம் அழகப்பன் சவால் விட்டு சென்ற 7வது நாளும் வந்தது. மூர்த்தியை அந்த தெய்வம் தண்டிக்கும் என்று பார்த்தால் அதற்கு நேர்மாறான ஒரு சம்பவம் நடந்தது.
அந்த ஏரியாவில் வெளிநாட்டை சேர்ந்த பிரபல நிறுவனம் தொழிற்சாலை அமைக்க தேவையான இடத்துக்கு மூர்த்தி ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான். அந்த இடத்தை அந்த நிறுவனம் விலை கொடுத்து வாங்கியதால் மூர்த்திக்கு 6 கோடி ரூபாய் கமிஷன் பணம் கிடைத்தது. முதல் முறையாக அவனுக்கு மொத்தமாக கிடைத்த பணம் அது. ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் குடும்பத்தோடு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி அனுபவித்தான். மூர்த்திக்கு இப்படி திடீர் அதிர்ஷ்டம் அடிக்க ரொம்பவும் நல்லவனான அழகப்பனுக்கு வேறு மாதிரியான அடி விழுந்தது. தனது ஒரே மகனின் முதலாவது பிறந்த நாளை உறவினர்களை கூப்பிட்டு கொண்டாட வேண்டும், விலை உயர்ந்த ஐஸ்கிரீம் கேக் தான் பர்த்டே பார்ட்டிக்கு வெட்ட வேண்டும் என்று அடம் பிடித்தாள் அழகப்பனின் மனைவி. எப்படியும் 15,000 ரூபாய் வரை வேண்டும் என்பதால் தனக்கு தெரிந்த ஒருவரிடம் அந்த பணத்தை கேட்க போயிருந்தான். அழகப்பனின் போராட்டமான வாழ்க்கை பற்றி அந்த ஏரியாவில் உள்ள அனைவருக்குமே நன்றாக தெரியும். முதலில் பணம் தருவதாக சொன்னவர் அழகப்பன் நேரில் வந்து கேட்டபோது முடியாது என்று கைவிரித்து விட்டார். ஆனாலும் அவரது காலில் விழாத குறியாக கெஞ்சு ஒரு 3,000 ரூபாயை மட்டும் வாங்கி கொண்டு தன்னுடைய டிவிஎஸ் வண்டியில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். எப்போதும் நேரம் சரியில்லாத அவனுக்கு அப்போதும் நேரம் சரியில்லாமல் போனது. காய்ந்து போய் கிடக்கும் காவிரி ஆற்றிலிருந்து திருட்டுத்தனமாக ஆற்று மணலை அள்ளி கொண்டு போன ஒரு லாரி அழகப்பன் சென்ற டிவிஎஸ் வண்டியின் மீது இடித்துவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. லாரி இடித்த வேகத்தில் வண்டியோடு பள்ளத்தில் போய் விழுந்தான் அழகப்பன். உடம்பெல்லாம் இரத்த காயம், அணிந்திருந்த வேட்டி சட்டையும் கிழிந்து போனது. அந்த கோலத்திலேயே வீட்டுக்கு வந்தான். மனைவியிடம் நடந்ததை சொன்னான். அதை கேட்டு அவள் அடைந்த அதிர்ச்சி வேறு ரகமாக இருந்தது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு நான் இதுவரைக்கும் குடும்பம் நடத்தியது போதும். பெத்த புள்ளையோட பிறந்த நாளை கொண்டாட துப்பில்லாத உனக்கெல்லாம் பொண்டாட்டி புள்ளை எதுக்கு என்று கேட்டவள், உன் கூட குடும்பம் நடத்துவதற்கு பதில் என் அம்மா வீட்டிலேயே வாடா வெட்டியாக இருந்து விடுகிறேன் என்று கூறி பிள்ளையோடு வீட்டை விட்டே வெளியேறினாள். அழகப்பன் எவ்வளவோ கெஞ்சியும் பலனில்லை. அவள் தாய் வீட்டுக்கு போய்விட்டாள். இவ்வளவு நடந்த பிறகும் உயிரோடு வாழ்வதில் அர்த்தமில்லை, இந்த கலிகாலத்தில் நல்லவனாக இருப்பதே தவறு என்று முடிவெடுத்தவன் அங்குள்ள மலை உச்சிக்கு போனான். இறைவா, என் வாழ்க்கை அப்போது உயர்ந்துவிடும், இப்போது உயர்ந்துவிடும் என்று காத்திருந்தேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. நல்லது மட்டும் நினைத்த நான் மேலும் மேலும் கஷ்டப்பட்டேன். கெட்டது மட்டும் செய்பவன் இன்னும் இன்னும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்வத்தோடும் நல்ல மனைவியோடும் வாழ்கிறான். நான் இந்த பூமியில் பிறந்ததே தவறு, இல்லாத கடவுளை நம்பியது இன்னும் தவறு என்று கத்திவிட்டு மலை உச்சியிலிருந்து கண்களை மூடிக்கொண்டு கீழே குதித்தான். என்ன அதிசயம் நடந்ததோ, அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. பிரம்மாண்டமான ஒரு கை அவனை தாங்கி இருந்தது. நிமிர்ந்து பார்த்தான் அழகப்பன். இறைவன் சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்தார். கடவுளை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தும் கோபத்தில் திரும்பிக் கொண்டான். கடவுள் அமைதியாகவே கேட்டார், அழகப்பா, என் மீது உனக்கு ஏன் இவ்வளவு கோபம்? நான் தான் வந்துவிட்டேனே. இறைவா, உங்கள் மீது நான் கடுமையான கோபத்தில் இருக்கிறேன். இந்த உலகத்தில் கெட்டவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், நல்லவர்கள் மட்டுமே சோதனைகளுக்கு ஆளாகிறார்கள். என்னுடன் படித்த மூர்த்தி கேடு கெட்டவன், ஆனால் அவன் அமோகமாக வாழ்கிறான். நேற்று கூட அவனுக்கு 6 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை 6,000 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. நல்லவர்களை நீங்கள் இப்படித்தான் சோதிக்க வேண்டுமா? இது உங்களுக்கு நியாயமாக இல்லையா? மனதுக்குள் கிடந்த ஆதங்கங்களை எல்லாம் இறைவன் முன் கொட்டினான் அழகப்பன். அழகப்பா, நீ ஏழையாக வாழ்வதிலும் ஒரு காரணம் இருக்கிறது. நீ கூறிய கெட்டவனான மூர்த்தி பணக்காரனாக வாழ்வதிலும் ஒரு காரணம் இருக்கிறது. கெடுதல் மட்டுமே செய்யும் மூர்த்தி போன ஜென்மத்தில் நல்ல காரியங்களை செய்திருக்கிறான். அதற்கான பலன்களை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். முற்பிறவியில் பாவம் செய்த அனைவரும் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நியதி. அதுதான் உன் விஷயத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. நீ இந்த ஜென்மத்தில் நல்லவனாக வாழ்வதால் நீ செய்த பாவத்துக்கான பாதி கர்மவினை பலன்களை நானே ஏற்றுக்கொண்டு விட்டேன். கெடுதல் செய்தும் நன்றாக வாழ்கிறானே என்று நீ குறிப்பிடும் மூர்த்தி போன ஜென்மத்தில் செய்த நற்காரியங்களுக்கான பலன்களை இதுவரையில் அனுபவித்து விட்டான். இனி அவன் செய்யப்போகும் பாவங்களுக்கான தண்டனையை இந்த பிறவியிலேயே அனுபவிப்பான். எந்த சூழ்நிலையிலும் இன்னொருவரோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே.
உன் கடமையை செய், அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்று ஆசி வழங்கிவிட்டு மறைந்தான் இறைவன். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. அடுத்தவர்களை ஏமாற்றி சொத்துக்களும் பணமும் சேர்த்த மூர்த்தி வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் வசமாக சிக்கிக்கொண்டான். அவன் ஏற்கனவே செய்த அனைத்து தில்லாலங்கடி வேலைகளும் வெளிச்சத்துக்கு வந்தன. அவனது சொத்துக்களை அரசாங்கம் பறிமுதல் செய்தது. மூர்த்தி வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அவனுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியது. அதே நேரம் நல்லவனான அழகப்பனின் வாழ்க்கையும் அப்படியே தலைகீழாக மாறிப்போனது. தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள மனைவியின் தாய் வீட்டுக்கு அவளை அழைத்து வர சென்ற அழகப்பன் வாங்கிய கேரளா லாட்டரி சீட்டுக்கு 30 கோடி ரூபாய் பரிசு விழுந்தது. ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிவிட்டான் அழகப்பன். அடுத்தவர்களை ஏமாற்றி பணக்காரர்களாக வாழ்பவர்களின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தற்காலிகமானதே. இவ்வளவு கெடுதல்கள் செய்த பிறகும் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களே காரணமாக இருக்கும். முற்பிறவியில் புண்ணியம் செய்து இப்பிறவியில் பாவங்கள் செய்ய ஆரம்பித்தால் புண்ணியத்தின் பலன் குறைந்து கொண்டே வந்து அது முடிந்த பிறகு பாவத்துக்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். சோதனைகள் நிறைந்த ஏழ்மையான வாழ்விலும் நல்லது மட்டுமே செய்தும் நினைத்தும் வாழ்ந்தால் உயர்வு ஒரு நாள் வந்தே தீரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.